بسم الله الرحمن الرحيم. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை ஆல இம்ரான் அத்தியாயத்தில் 34 வசனங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 35வது வசனம். இது காலத், கூறிய போது. இது காலத்து என்றால் கூறினார் என்ற அர்த்தம். இது காலத்து என்றால் கூறிய போதுன்ற அர்த்தம் வரணும். ஆனால் அந்த இது என்கிற வார்த்தை எதுக்கு வரும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி, இதை சிந்தித்து பாருங்கள், நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு தான் குர்ஆன் முழுசுமே. ஒரு வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் இது என்று வந்துச்சுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? உதுக்குர், நினைவு கூறுவீராக அப்படிங்கிறது அதுக்குள்ளே மறைஞ்சு நிற்கும். அப்போ இது காலத்து இம்ராத்து இம்ரான, இம்ரானுடைய மனைவி கூறியதை நினைவு கூறுவீராக. இந்த இம்ராத்துங்கிற வார்த்தைக்கு பெண்ணுன்னு தான் அர்த்தம். பொதுவாக இம்ராத்துன்னா என்ன அர்த்தம்? பொம்பளைன்ற அர்த்தம். அது மனைவிங்கிற அர்த்தம் நேரடியாக கிடையாது. ஆனால் அந்த பெண் என்கிற ஒரு சொல்லை ஒரு ஆணோட சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா மனைவின்னு அர்த்தமாயிரும். இம்ராத்து ஜெய்தின், ஜெய்துடைய மனைவி. வெறுமனே இம்ராத்துன்னா பெண். ஒரு ஆளுடைய, இன்னாருடைய இம்ராத்து முகமது, இம்ராத்து இப்ராஹிம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இப்ராஹிமுடைய மனைவின்ற அர்த்தம் வந்துடும். இந்த சொல்லு ஒரு ஆணோட இணைத்து சொல்லும்போது மட்டும் இம்ராத்துங்கிறது அந்த ஜவுஜிங்கிற அர்த்தமாக மாறிக்கிறோம். இது காலத்து இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி கூறியதை நினைவு கூறுவீராக. அவர் ஒன்று கூறியிருக்கிறாரு, அதை நினைவுபடுத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். என்ன கூறினார் என்றால், ரப்பி, இறைவா. ரப்பின்னு இருக்கும், அதில் ஏ போய்க்கிறோம். என் இறைவன் என்பதற்கு ஒரு ஏ சேர்ப்பாங்கள்ல, ரப்புன் என்றால் இறைவன், அதில் ஏ சேர்த்தா ரப்பி, என் இறைவன். ரப்பனா, எங்கள் இறைவன்கிறோம்ல, அந்த ஏ சேர்த்து இருப்பாங்க. அந்த ஏயை பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா எடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கசர் இருக்குல்ல, அதே காட்டிடும். ரப்பின்னு வருதுல்ல, கசர் வராது தானே, ரப்புன்னு தானே வரணும். ரப்பின்னு அந்த கசர் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஏ இருக்குது அடையாளம். அந்த ஏ போக்கப்பட்டதுக்கு அடையாளமாக கசர் இருக்கிற காரணத்தினால் இந்த ரப்புங்கிற வார்த்தையை ரப்பி என்றும் சொல்வார்கள். சில நேரங்களில் ரப்பி என்றும் ஷார்ட்டாகவும் சொல்வார்கள். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரப்பு என்கிற வார்த்தையை என் இறைவா என்று சொல்லும் பொழுது ரப்பி என்றும் சொல்வார்கள். அப்படியும் குர்ஆனில் வந்திருக்கிறது. அல்லது ரப்பி அந்த ஏயை நீக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா ரப்பின்ற ஷார்ட்டாகவும் சொல்வார்கள். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்போ ரப்பி என்றால் என் இறைவா. இன்னி, நான், நதர்த்து லக்க, உனக்கு நேர்ந்து விட்டேன். நதரை என்றால் நேர்ச்சை செய்கிறது. இறைவனுக்காக நம்ம நேர்ச்சி செய்கிறோம்ல, இறைவா உனக்காக நான் தொழுகிறேன், உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து பழியிடுறேன், உனக்காக ஒரு 50 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இது மாதிரியான விஷயங்களை இறைவனுக்கு செய்வதாக ஒரு முடிவு செய்வதற்கு பேர் நேர்ச்சைன்னு சொல்லுவது. அப்போ இந்த நேர்ச்சை என்பது இந்த உம்மத்துடைய நேர்ச்சையில் வேறையாக இருக்குது. முந்தைய சமுதாயத்துடைய நேர்ச்சை இன்னும் கொஞ்சம் ப்ராடாக விசாலமாக இருந்திருக்கிறது. இதில் என்ன நேர்ச்சை வருதுன்னு சொன்னால், அவங்க கருவுட்ருக்குறாங்க, வயிற்றில் பிள்ளைய சுமந்துருக்குறாங்க. அந்த குழந்தையை இறைவா நான் உனக்காக நேர்ச்சி செய்கிறேன் அப்படின்னு குழந்தைய நேர்ச்சி செய்வாங்க. இப்போதைக்கு செய்ய முடியாது, நம்ம உம்மத்தில் அது கிடையாது. அது முந்தைய சமுதாயத்தினுடைய ஒரு சட்டம். என்ன செய்வாங்கன்னா, வயிற்றில் குழந்தை இல்லாமல் இருந்து அல்லது குழந்தை உண்டானவுடனே இறைவா இந்த பிள்ளைய நான் உனக்காக நேர்ச்சை பண்ணிடுறேன்ருவாங்க. நேர்ச்சை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார்களே, ஆனால் அதை கொண்டு போய் அன்றைக்கு இருந்த அந்த வழிபாட்டு தலத்தில் ஒப்படைச்சிருவாங்க. அந்த அவங்களுடைய வழிபாட்டு தலத்தில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டு அங்கே உள்ள மார்க்கத்தை படித்து கொண்டு அப்படியே அதுக்கே தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க அந்த பிள்ளைங்க. அந்த மாதிரி நேர்ச்சை செய்கிற ஒரு வழக்கம் அன்றைய யகூதி சமுதாயத்தில் இருந்தது. அது அல்லாஹ்வுடைய ஒரு அனுமதியோடு உள்ளது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் அனுமதிச்சு இருந்தான். அந்த நேர்ச்சை தான் பண்ணுறாங்க. எந்த நேர்ச்சை பண்ணலை? நோன்பு வைக்கிறேன், தொழுகிறேன், அந்த நேர்ச்சை பண்ணாமல் இன்னி நதர்த்து லக்க, அல்லாஹ் உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன். எதை நேர்ச்சி செய்து விட்டேன்னா, மாஃபி பத்னி, என்னுடைய வயிற்றில் உள்ளதைன்னா அந்த கருவை, குழந்தையை, என் வயிற்றிலே உள்ளதை. மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம்.
அல்லது ஃபி பத்தனி, என் வயிற்றிலே உள்ளதை வந்து உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன் அப்படின்னு நான் எடுத்தேன், உனக்காக இந்த பிள்ளையை நான் தந்துடுறேன் அப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. அப்படி தரும் பொழுது முஹர்ரரன், பொதுவாக என்ன செய்கிறதுனா, அந்த ஒரு ஆளுக்கு ஒரு நேர்ச்சி செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு அடிமையாயிரும்ல. இந்த பிள்ளையை நான் உனக்கு தந்துட்டேன்னு சொன்னால் அவனுக்கு அடிமையாக போயிடும். அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறான், முஹர்ரரன், சுதந்திரமாக இருக்கும் நிலையில், அடிமையெல்லாம் கிடையாது, அது சுதந்திரமாக இருப்பார். சுதந்திரமாக இருக்கும் நிலையில் எனது வயிற்றில் உள்ளதை வந்து உனக்கு நான் நேர்ச்சி செய்தேன். இப்போ கப்பல் மின்னி, இதெல்லாம் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே சொல்கிறாங்க, பெத்தவனை சொல்லலை. இப்போ கப்பல் மின்னி, என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இம்ரானுடைய மனைவி சொன்னார். இன்னக்க நீ, அந்த நீதான், இன்னக்க அந்தன்னு வந்தால் நீதான் வந்துடும். இன்னக்க என்றால் நீண்ட அர்த்தம், அந்த என்றால் நீண்ட அர்த்தம், நீண்டு ரெண்டு வருதில்ல, அப்படி வர்ற இடத்துலலாம் என்ன அர்த்தம்னா நீதான் என்ற அர்த்தத்துக்கு வந்துடும். இன்னக்க அந்த நீதான், அஸ்ஸமீஉ பிரார்த்தனையை செவியுறுபவனாக இருக்கிறாய், அல் அலீமு அறிந்தவனாக இருக்கிறாய், உனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிற உனக்கு கேட்கும், அதனால இந்த பிள்ளைய வயிற்றில் உள்ள பிள்ளைய நான் உனக்காக நேர்ச்சி பண்ணிவிட்டேன், அதை நீ ஏற்றுக்க என்று மரியமுடைய இம்ரானுடைய மனைவி சொன்னதை நினைவு கூறுவீராக. அப்போ இது காலத்து இம்ரானுடைய மனைவி கூறியதை நினைவு கூறுவீராக. இதெல்லாம் பின்னாடி உள்ளது அவருடைய கூற்று. ரப்பி என் இறைவா, இன்னி நதர்த்துலக்க, நான் உனக்காக நேர்ச்சி செய்து விட்டேன், மாஃபி பத்னி, என்னுடைய வயிற்றில் உள்ளதை நேர்ச்சி செய்து விட்டேன், முஹர்ரரன், அது சுதந்திரமான பிள்ளையாக இருக்கும் நிலையில் நான் நேர்ச்சி செய்து விட்டேன், அது அடிமைன்னு வித்துறக்கூடாது, நேர்ச்சி செஞ்சிட்டேன். இப்போ கப்பல் மின்னி, என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்கு அந்த நீதான், அஸ்ஸமீஉ செவியுறுபவன், அல் அலீமு அறிந்தவன். இப்படி ஒரு துவா செய்ததை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைச்சு பாருங்கள், அல்லது மக்களுக்கு நினைவுபடுத்துங்கள், என்ன அர்த்தம்னா வச்சுக்கலாம். இது என்பதற்கு நினைவு கூறுவீராக, நினைத்து பார்ப்பீராக, அல்லது நினைவுபடுத்துவீராக, மக்களுக்கு நினைவு ஊட்டுவீராக அப்படிங்கிறது எது வேணாலும் அந்த கருத்துப்பட உள்ள சொல்ல நம்ம அங்கே மறைஞ்சிருக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். இது 35 முடிஞ்சிருச்சா. அப்புறம் பார்த்தோம்னா ஃபலம்மா வலாத்துஹா, வலாங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு பொருளை வந்து கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்கு பேர் வலா என்று சொன்னால், ஒரு கையில் இந்த கர்ச்சிப்பை வச்சுருக்கேன்னு வைங்களேன், வலாத்து, நான் இந்த கர்ச்சிப்பை வைத்து விட்டேன், அப்போ வந்து அலல் மக்தபு டேபிளில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வலா என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம படுக்கும்போது ஒரு வலாத்து ஜம்பி, என்னுடைய விழாப்புறத்தை வைத்து விட்டேன், தரையில் வச்சுட்டேன், தரவாணியில் வச்சுட்டேன் அப்படின்றத வைக்கிறது என்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், நம்மள்கிட்டருந்து கீழே ஒன்றை வைப்பதற்கு பேர் தான் வலாங்கிறது. ஆனால் இந்த பிரசவித்தல் என்பதற்கும் இதை வந்து பயன்படுத்துவாங்க. குழந்தை வயிற்றில் உள்ளதை பற்றி பேசும்போது அதை வைக்க முடியும். குழந்தையை வந்து வைத்த போதுன்னா எங்கொண்டு வச்சாங்க, பெத்தாங்கன்னு அர்த்தம். இப்போ வலா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வைத்தான் என்ற அர்த்தமாக இருந்தாலும், ஒரு பெண் வந்து வயிற்றில் கருவை சொல்லும் பொழுது வலாத்துன்னு சொன்னால் பெற்றெடுத்தால்னு அர்த்தம். பலம்மா வலாத்துஹா, அதை அந்த கருவில் உள்ளதை பெற்றெடுத்த போது, வலாத்துன்னா அந்த இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய வலாத்து இம்ரான ஈயாகான்னு வச்சுக்கிறேன். பலம்மா வலாத்துஹா, இம்ரானுடைய அந்த மனைவி வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது, வலாத்து வைத்த போதுன்னு சொல்லாமல் பெற்றெடுத்த பொழுது, பெற்றவொன்னே தெரிஞ்சு போயிடும் ஆம்பளையா பொம்பளையாண்டு காலத்தை அவங்க சொல்கிறாங்க. ரப்பி இறைவா, இன்னி நான் வலாத்துஹா உன்சா, இந்த குழந்தையை பெண்ணாக பெற்றெடுத்து விட்டேனே. பொம்பளை பிள்ளையாக இருக்குதே, ஆம்பளை பிள்ளைன்னு அவங்க நேர்ச்சை பண்ணும்போது நினச்சி பார்க்கல. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், அந்த பிள்ளையை நம்ம பள்ளிவாசலுக்கு நேர்ச்சை பண்ணிடுவோன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பெற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையாக இருக்குது. இன்னி வலாத்துஹா உன்சானா பெண்ணாக நான் பெற்றெடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் வந்து ஒரு இடை வார்த்தை, இந்த ஒல்லாஹு ஆலம் பிமா வல்லாத்துங்கிறது ஜும்ல மூத்தர்லாம் இடைப்பட்ட வாக்கியம். இது அல்லாஹ் சொல்கிறது, அந்த பெண்ணுடைய கூற்று இல்லை. அந்த பெண்ணுடைய கூற்று வந்து நான் பெண்ணாக பெற்றெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் குறுக்கிட்டு சொல்கிறான். ஒல்லாஹு ஆலமும், அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், பிமா வல்லாத், அவள் எதை பெற்றாள் என்பது அவனுக்கு தெரிய தானே செய்யணும். அல்லாட்ட சொல்கிறாங்க, பெண்ணை பெற்றுட்டேனே அல்லாஹ்வுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், இடைமறித்து இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். இது இந்த சிவப்பு கலர் நான் கொடுத்துருக்கிறது வந்து இம்ரானுடைய மனைவியுடைய கூற்று அல்ல, இது வந்து அல்லாஹ் குறுக்கிட்டு சொல்கிறான். ஒல்லாஹு, அல்லாஹ் என்பவன் ஆலமும் மிக அறிந்தவனாக இருக்கிறான், பிமா வலாத்,
அந்த பெண் எதை பெற்றெடுத்தாள் என்பதே அல்லாவுக்கே தெரியும். பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்தது சொல்லித்தான் தெரியணுமா எனக்கே தெரியுமேங்கிறான்லாம். வல்லாஹு ஆலமு அல்ல. இது வந்து அந்த பெண்ணுடைய கூற்று தொடர்ச்சியாக வருது. இந்த கருப்பாக உள்ளது போனால் அவங்களுடைய கூற்று தான். இந்த இடையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கருத்தை சொன்னவுடனே அந்த பொம்பளை சொல்லி தான் அல்லாவுக்கு தெரிய போகுதோ, பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோன்னு சொல்கிறாங்களே, இவங்க சொன்ன பிறகு தான் அல்லாவுக்கு தெரியுமானா எனக்கு தான் தெரியுமே, சொல்ல தெரியுமேங்கிறான்ல. வல்லாஹு இறைவன் ஆலமு அறிந்தவனாக மிக அறிந்தவனாக இருக்கிறான். பிமா வல்லாத்து அந்த பெண் யாரை எதை பெற்றாள் என்பதை அவனுக்கு அறிந்து வைத்திருக்கிறான். அப்படி இடையில் சொல்லிவிட்டு கண்டினியூ வர்றது அந்த அம்மாவுடைய கூற்று தான். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒலைச தக்கரு கல் உன்சா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள போன்றது இல்லையே. அவங்க ரொம்ப ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. பதட்டத்தில் இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னா தப்பாக பேசுகிறாங்க. இதில் எப்படி சொல்லணும்னு கேட்டால், பொம்பளை புள்ள ஆம்பளை மாதிரி வருமானு தானே கேட்கணும். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி வருமானு மாற்றி கேட்குறாங்க. எப்படி சொல்லணும்னு கேட்டால், ஒலைசல் உன்னுதா கசக்கரின்னு சொல்லணும். இந்த பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள மாதிரி வருமா? ஏன்னா ஆம்பளை பிள்ளைக்குன்னு சில இதை எதிர்பார்ப்புள்ள வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளையா போச்சு, இந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை மாதிரி வருமானு தானே சொல்லணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாற்றி பேசுகிறாங்க. ஒலைச தக்கரு ஆம்பளை பிள்ளை கல் உன்சா பொம்பளை பிள்ளை போல் ஆகுமாங்கிறாங்க. இது பொருத்தமான ஒரு சொற்பிரயோகம் அல்ல. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தினையும் மனக்குழப்பமும் இருந்த காரணத்தினால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வார்த்தையை கூட எல்லாட்ட துவா கூட மாற்றி பேசிடுறாங்க. உலைச தக்கர் ஒரு ரசூல்லா கூட சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும், ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தில் தண்ணி உணவுலாம் அதில் தான் இருக்குது. ஒரு இடத்துல படுத்து இலைப்பாடுறான். இலைப்பாரி எந்திரிச்சு பார்க்குறான், ஒட்டகத்தை காணாண்டவன் அதில் உள்ள உணவும் போச்சு, தண்ணியும் போச்சு, இனிமேல் செத்து போயிட்டோன்னு முடிச்சு வந்துடுறான். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் நேரம் தின்னு பார்த்தா நிற்கிது ஒட்டகம். போன உசுறு திரும்பி வந்துடும்ல. அந்த நேரத்தில் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் போது சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? இறைவா நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு எஜமான்றான். மாற்றி பேசுவான். இந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் அப்படி தப்பாக பேசிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த அபுதி நீ என்னுடைய அடியானோ, ஆனால் ரப்புக்க நான் உனக்கு எஜமானுமா. நீ மாற்றி நான் உனக்கு அடிமைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் சந்தோஷத்தின் காரணமாக குளறி பேசுவான்ல. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் மரியமும் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஒலைசல் உன்னுதா கசக்கரின்னு இதுக்கு அர்த்தம் செய்யணும். அவங்க அந்த தடுமாற்றத்துலேயும் ஒரு ஆசை ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு ரொம்ப கற்பனை கூட்டை கட்டியிருந்துருக்குறாங்க. அதனால தானே நேர்ச்சையும் பண்ணினாங்க. பொம்பளை பிள்ளையாக போச்சேன்றதில் உள்ள பதட்டத்தில் ஒலைச தக்கர் கல் உன்சா, ஆண் பெண்ணை போன்று ஆகாதே, பெண்ணை போன்று இல்லையே, பெண் என்பவள் ஆணை போன்று இல்லையேன்னு தான் சொல்லணும். பெண் குழந்தை என்பது ஆண் குழந்தை போன்று இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றிட்டாங்க. நம்ம அந்த அர்த்தம் வச்சுக்கிறணும். அவங்க அப்படி சொன்னாலும் இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒலைசல் உன்னுதா கசக்கரி பெண் குழந்தை ஆண் குழந்தை போன்று இல்லையே என்று சொல்கிறாங்க. மேலும் பேசுகிறாங்க, அல்லாட்ட தான் பேசுகிறாங்க. ஒயின்னி நான் சம்மை துஹா இவளுக்கு நான் பெயர் வைத்து விட்டேன் மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன். ஒயின்னி நான் உயிதுஹா ஆத என்றால் பாதுகாப்பு தேடினான் அர்த்தம். அவுது பில்லாஹின்லாம் சொல்கிறீங்கல்ல, ஆதை என்றால் பாதுகாப்பு தேடுறது. உயிது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உயிதுஹா இவளுக்கு பாதுகாப்பு தேடுகிறேன். பிக்கே உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு துர்ரியத்தகா இவளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும், இந்த மரியமுக்கும் நான் பாதுகாப்பு தேடுறேன். இவருக்கு பிறக்கிற துர்ரியத்தகா இவளுடைய சந்ததிகளுக்கும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க. அப்போ இந்த விஷயத்தை நினைத்து பாருங்கள்னு வருது. அப்போ இதிலேருந்து விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது இம்ரானுடைய மனைவி என்று சொல்லக்கூடியவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுக்கும்போது என்ன பிள்ளை பெற்றெடுக்கிறாங்கன்னு கேட்டால், அது ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். ஆம்பளை பிள்ளைன்ற உடனே என்ன செய்கிறது, நம்ம பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் விட்டுருவோம், அதில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் நேர்ச்சை பண்ணுறாங்க. நேர்ச்சை பண்ணி முடித்தா கடைசியில் பார்த்தா பொம்பளை பிள்ளையாக போச்சு. பொம்பளை பிள்ளையாக போனோன்னு யாரில் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு மரியம்னு பேர் வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த பைத்துல் முகத்தஸ் சொன்னபடி என்ன செய்வாங்க, ஏன்னா ஆம்பளையாக இருந்தால் நான் நேர்ச்சை பண்ணுறேன், பொம்பளையாக இருந்தால் நான் குறிப்பிடலை, என் வயிற்றில் உள்ளதுன்னு தான் சொன்னாங்க. வயிற்றில் உள்ளது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் நேர்ச்சைப்படி நிறைவேற்றணும். அப்போ பொம்பளை பிள்ளையாக போச்சேன்னு அதை நீங்கள் மறுக்க முடியாதுல்ல. அதனால் கடைசியில் கொண்டு போய் பைத்துல் முகஸில் விட்டுருவாங்க. ஜக்கரியா நபி தான் எடுத்து என்ன செய்வார், அதனுடைய பெரிய பொறுப்பாளராக இருப்பார். அவர் கண்ட்ரோலில் தான் வளருவாங்க. அது இருக்கட்டும். அதில் இன்னொரு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பேர் வைத்தல் என்பது இருக்குல்ல, பேர் வைத்தல் என்பதற்கு ஒரு 7ஆம் நாள் தான் பேர் வைக்கணும்
அப்படிங்கிறது வந்து சில ஹதீஸுகளில் வரும். 7ஆம் நாள் வைக்கணும்னா 7ஆம் நாளுக்குள்ளே வைக்கணும்னு அர்த்தம் வைக்கணுமே தவிர 7 நாள் வரைக்கும் பேர் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் பிறந்த உடனே பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து பிறந்த உடனேயே இன்னி சமயத்தோ மரியம்ங்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ பேர் வைக்கலை. அப்போ பிறந்த உடனேயே பேர் வைப்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி பேர் வைக்கிறதுக்கு வந்து பெரிய சடங்கு சம்பிரதாயம் இல்லை. ஒரு பொம்பளையே அவங்க மகளுக்கு பேர் வைக்கலாங்கிறது விளங்குறது. பேர் வைக்கிறதுக்கு இவங்க வாழ்ந்த காலத்தில் யார் இருக்கிறா? சக்கரையா நபிலாம் அவர் தான் பெரிய தலைவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு பேர் வைங்க, நல்ல பேராக வைங்கன்னு சொல்லி அவர் மூலமாக கூட பேர் வைக்கலை. அவங்களா வச்சுக்கிறது தான் பேருங்கிற பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதுக்கெல்லாம் இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், விளக்கம் கொடுக்கலாம். இன்னி சம்மை துஹா மரியம், நான் மரியம் என்று நான் பேர் வச்சுட்டேன், நான் மரியம்னு பேர் வச்சேன்னு சொன்னாங்கல்ல. இவ்வளோதான் பேர் வைக்கிற மெத்தட், அவ்வளோதான். என் பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டேன்னா பேர் வச்சாச்சு. பேர் வைக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்குன்னு இந்த காதில் பாங்க அந்த காதில் காமத்தெல்லாம் பொய்யான ஹதீஸுகள் அப்படிலாம் சொன்ன அவசியம் கிடையாது. நான் பேர் வைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அவ்வளோதான். நான் இந்த பேரை வச்சுட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா பேர் வச்சாச்சு, அவ்வளோதான். பேரை வந்து பெற்றோர்கள் வைக்குவாங்க. அதுபோக யாரையும் கூலிக்கு பிடிச்சி வைக்கிறதுங்கிற ஒரு விஷயமும் இல்லை. அல்லது பெற்றோர் அல்லாதவர்களை அழைத்து வந்து அவங்க வழியாக பேர் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்கவுங்களே வைத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு பயான் பண்ணுறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சில விளக்கங்கள், இந்த ஹதீஸை இந்த குர்ஆன் வசனத்தை ஒட்டி சில விளக்கங்கள் வருகிறது. என்ன விளக்கம் வருதுன்னு கேட்டால், இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து ஷைத்தானை விட்டு மரியமுக்கும் பாதுகாப்பு தேடுறேன், மரியமுடைய பிள்ளைக்கும் பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க. இன்னி ஓய்துஹா பிக்க, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவருக்கும் பாதுகாப்பு தேடுகிறேன். உதுர்ரியத்தகா, அவருடைய சந்ததிகளுக்கும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின ஷைத்தான் ரஜீவ், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு ரிலேட்டிவாக ஒரு ஹதீஸை கொண்டாந்து என்ன செய்வாங்க, எடுத்து காட்டுவாங்க. இது வந்து என்னென்னு கேட்டால், உலகத்தில் உள்ள அந்த ஹதீஸையும் பார்த்துருங்களேன், பார்த்துட்டு வழக்குவோம். அந்த ஹதீஸு புகாரில் 3431வது ஹதீஸு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மாமின் பனி ஆதமுடைய மக்களில் ஒருவரும் இல்லை மௌலூதன், மாமின் பனி ஆதம மௌலூதன், ஆதமுடைய பிள்ளைகளில் ஆதமுடைய மக்களில் ஒரு மௌலூதுன்னா குழந்தைன்னு அர்த்தம், ஒரு குழந்தை கிடையாது. இல்லா எமசுஹு ஷைத்தான், ஷைத்தான் தீண்டியே தவிர. எந்த குழந்தையாக இருந்தாலும் ஷைத்தான் தீண்டாமல் இருக்கிறது கிடையாது. ஹீன யூலது, அது பிறக்கும் நேரத்தில் ஷைத்தான் தீண்டியே தவிர எந்த குழந்தையும் கிடையாது. ஷைத்தான் தீண்டினவுடனே இப்போ எஸ்தஹில்லு சாரிஹன் மின் மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தான் தீண்டியதுனால் அந்த குழந்தை வந்து சத்தம் போடும். எஸ்தஹில்லுன்னா உஹில் லவ்க ஏற்கனவே விளக்கியிருக்கலாம், அந்த எஸ்தஹில்லு தான். இப்போ எஸ்தஹில்லு அந்த குழந்தை சத்தம் போடும். சாரிஹன் நல்ல குரல் எழுப்பி அந்த உரத்தக சத்தத்தில் போடும். மின் மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தான் தீண்டியதுனால சத்தம் போடும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு குழந்தை இருந்தது கிடையாது. கைர மரியம ஒய்புனிஹா, மரியமையும் அவருடைய மகனையும் தவிர. மரியம் பிறக்கும்போதும் அலுவலை, அவங்க மகன் பிறக்கும்போதும் அலுவலை. பாக்கி உலகத்தில் உள்ள எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும்போது என்ன செஞ்சிடறேன், ஷைத்தான் தீண்டுவான். அதனால் அந்த குழந்தை அழுவும்னு சொல்லி இந்த ஹதீஸ் சும்மா யக்கூல் அபூ ஹுரைரா. பிறகு அபூ ஹுரைரா சொல்கிறார், இன்னி ஒய்துஹா பிக்க துர்ரியத்தஹா மின ஷைத்தான் ரஜீம்னு இந்த ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறாரு. அவர் இந்த கருத்தை சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை எடுத்து காட்டுறாரு. அப்போ இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா வந்து என் மகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் ஷைத்தான் தீண்டாமல் பார்த்துக்க என்று பிரார்த்தனை பண்ணாங்க. அவ்வளோதான் குர்ஆனில் இருக்குது. இதுக்கு விளக்கம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு அவங்க தேடின காரணத்தினால மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து பிறக்கும்போது ஷைத்தான் தீண்டலை, அழுவலை. அவங்களுக்கு புள்ள ஈசா நபி பிறக்கும்போது அவர் வந்து ஷைத்தான் தீண்டலை. பாக்கி உலகத்தில் யார் பிறந்தாலும் சரி ஷைத்தான் போய் தீண்டுறான், அதனால தான் அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறது. ஆனால் இந்த ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடினதுங்கிறது இதுக்கு தான் தேடினாங்களா? பொதுவாக ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு எதுக்கு பிறக்கும்போது அழுவாமல் ஆக்குங்க, அதில் என்ன ஃபாய்தா இருக்குது? அந்த அம்மாவுடைய துவாவுக்கு தான் அர்த்தமாக இருந்தால், நான் என் புள்ள பிறக்கும்போது அழுவாமல் பார்த்துக்க, என் பேர புள்ள பிறக்கும்போது அழுவாமல் பார்த்துக்க, அழுகிறத தான் குறிக்கும்னு இருக்குமே. ஆனால் அழுவாமல் இருக்கிறத வந்து ஒரு பெரிய அல்லாட்ட கேட்குற அளவுக்கு பெரிய கோரிக்கையா?
அதுக்கு ஷைத்தான் மூலம் வழிகெடுக்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் ஷைத்தானுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு போயிடாமல் ஷைத்தானை எதிர்த்து நின்று நல்ல மனிதராக வாழ்வதற்கு தானே துவா கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவுடைய அர்த்தம் எல்லாருக்கும் வழங்குதா இல்லையா? இந்த பிறக்கும்போது அழுவாமல் பிறக்கிறது தான் கேட்பாங்களா? அப்படி ஒரு நடைமுறை இருந்தால் கூட கேட்டிருப்பாங்க. பிறக்கும்போது எல்லாம் அழத்தான் செய்கிறாங்கன்னா அது இல்லாமல் ஆக்கண்டா கேட்டிருப்பாங்க. இப்போ ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஷைத்தான் வந்து வழிகெடுத்துடக்கூடாது, எல்லா பெற்றோரும் அவங்களுக்காக கேட்ட மாதிரி அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா அர்த்தத்தை சுருக்குறாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும்போது அழுதுரும், ஷைத்தானால தான் அழுவுது, மரியமும் அழுவலை அவங்களுடைய மகனும் அழுவலைன்னு சொல்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது. இது வந்து அதனுடைய அர்த்தம் இன்னும் சொல்லப்போனால் அழுகிறது ரொம்ப நல்லதுங்க. அழுவாமல் இருந்தால் டாக்டர்லாம் என்ன செய்வாங்க, அழுவ வைக்குவாங்க. குழந்தை பிறந்தோன்னு அழுதா தான் அந்த இது கனெக்ஷனை அங்கேருந்து விடுபட்டு வரதில்ல, கருப்பு பையிலேருந்து வெளியே வந்திருக்குல்ல, துன்யாவுடைய கனெக்ஷன் வருவதற்கு அந்த அழுகையின் மூலமாக தான் தொடர்பு என்ன செய்யும், துன்யாவோட மூச்சு விடுறது எல்லாமே கிடைக்கும். அதனால் அழுகை வைப்பாங்க டாக்டர்லாம். அப்போ அழுதல் என்பது வந்து நல்ல விஷயம். அது குழந்தை பிறந்தவுடனே ஷைத்தானுடைய தீண்டுதலுடைய விஷயம் கிடையாது. குழந்தை பிறந்தவுடனே அழுதல் என்பது தான் அந்த குழந்தை வந்து இனிமேல் இந்த துன்யாவுக்கு வாழப்போகுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அது அப்படி இருக்கும் பொழுது அழுவாமல் இருந்துச்சுங்கிற மாதிரி அர்த்தம் கொடுத்து குர்ஆன் சொல்லக்கூடிய ஆழமான அர்த்தத்தில் உள்ள ஒரு வசனத்திற்கு வந்து பொசுக்குன்னு ஒன்றுமில்லாத ஒரு அர்த்தத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ இது ஷைத்தான் தீண்டுதல்ங்கிற ஒரு கணக்கு கிடையாது. குழந்தை பிறக்கும்போது அழுதாலும் சரி, அழுவாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே அழுதான் செய்வாங்க. அல்லாட்டி மூத்தா போயிடும், செத்துறது. அழுதாத்தான் உயிரோடு இருக்கும். அப்போ அழுகிறது என்பது வந்து அந்த குழந்தை வந்து உயிர் வாழ்வதற்குரிய ஒரு காரியமாக அல்ல அமைச்சு வச்சுருக்கானே தவிர அது வந்து ஷைத்தானுடைய தீண்டுதல்னால போய் ஆகுதுன்னு இல்லை. அதுபோல் ஷைத்தானுடைய வேலை என்ன? குழந்தை அழு வைக்கிறது அவனுடைய வேலை, வழிகெடுக்கிறது வேலையா? ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டால் விவரம்லாம் தெரிஞ்சு புத்திலாம் தெரிஞ்சு பருவ வயசு அடைஞ்ச பிறகு அவங்கள தப்பு செய்ய வைக்கிறது தானே ஷைத்தானுடைய வேலை. பிறக்கிற குழந்தைகிட்ட போய் ஷைத்தான் போய் குத்துறதுனால என்ன, அதில் என்ன ஷைத்தானுக்கு என்ன வேலை இருக்குது? அழுகிறது பெரிய பாவமா? ஷைத்தான் ஜெயிச்சிருன்னு அர்த்தமாகுமா? குழந்தைக்கு ஏதாவது குற்றம் வருமா? அப்போ குழந்தை அழுதுருச்சின்னு சொன்னால் அப்போ ஷைத்தானுக்கு உட்பட்டுருச்சின்னு அர்த்தம் வருமா? ஷைத்தான் என்ன செய்வாங்கிறது நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகெடுப்பான், நல்ல காரியம் செய்வனை தடுப்பான், உள்ளத்தில் நுழைஞ்சிக்கிட்டு தவறான எண்ணங்களை போடுவான்னு தானே ஷைத்தானுடைய வேலை. அதுக்கு தானே பாதுகாப்பு தேடுறாங்க. ஷைத்தான்றிலிருந்து பாதுகாப்பு தேடுறார்கள் என்பது ஒரு விரிந்த அழகான அர்த்தம் உள்ள ஒரு வசனமாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மரியம் ஈசாவை தவிர எல்லாருமே அழுதுருவாங்க, அந்த 2 பேரும் அழுவலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா சொந்தமாக தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அது வசனத்தில் எடுத்து காட்டுறாருல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வர ஆரம்பித்தாலும் அதுக்கு ஆதாரம்னு சொல்லி ஒரு வசனத்தை வர காட்டுறாருல, இந்த வசனத்தை அவர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாருன்னு வழங்க வேண்டியிருக்குது. இது வந்து அபூ ஹுரைராவின் கூற்றாக வேண்டாம், புரிதலாக இருக்கலாமே தவிர இதுக்கு ஷைத்தானுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தை அழுகுறதுக்கு ஷைத்தானுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் கிடையாது. ஷைத்தானுக்கு எதை சம்மந்தப்படுத்தணும்னா ஷைத்தான் தொடர்பான காரியங்கள் இருக்குல்ல, மடத்தனமான காரியம், பாவமான காரியம், மனிதர்களுக்கு கேடு செய்யக்கூடிய காரியம், இறை வணக்கத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற காரியம், அது மாதிரியான வந்து கெட்ட காரியங்களை ஹராமானவற்றில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஷைத்தான் தூண்டுனான்னா ஒரு அர்த்தமாகும். அதுபோக இந்த ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடுறது என்ன உலகத்தில் இவங்க மட்டும்தான் தேடினாங்களா? எல்லோரும் தேடுவாங்க உலகதா. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த துவா செய்ய சொல்கிறாங்களே ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான, எல்லாம் ஷைத்தான்ட்டு எங்களை காத்திரு, ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட ஷைத்தான்ட்டு பாதுகாக்க தேடுவாயாகன்னு நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தர்றாங்க. அப்போ குழந்தைகள் வந்து நாளைக்கு பிறந்து சாலியான பிள்ளையாக வருவதற்காக வேண்டி அந்த ஒரு துவாவை எல்லோரும் தானே செய்கிறோம். எல்லாருமே ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு, இந்த மரியம் தான் உலகத்தில் கேட்ட மாதிரி, அதுக்கு முன்னாடி உத்தரமே ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடாத மாதிரி, அவங்க தேடின காரணத்தினால் அந்த பிள்ளையை மட்டும் அழுவாமல் இருந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. இது வந்து ஜென்ரலாக உள்ளது. ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுதல் என்பது மனித குலம் படைக்கப்பட்டதுலேருந்து இவங்க ஃபஸ்ட்டு செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆதம்லேருந்து வர்ற எல்லாருமே நினைஞ்சிருப்பாங்க ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களும் தேடினார்கள் என்ற ஒரு சம்பவத்துக்கு என்னமோ உலகத்தில் யாரும் தேடாத மாதிரி, மரியமுக்கு இம்ரானுடைய மனைவிக்கு முன்னாடி ஒருத்தன் தேடினதில்லை, இம்ரானுடைய மனைவிக்கு பின்னாடி ஒருத்தன் தேடினதில்லை, அவங்க 2 பேர் தான் தேடினாங்க. அதனால் அந்த 2 பேர் மட்டும் அழுவாமல் இருக்கிறாங்கன்னா எப்படி சரியாக வரேன்? இந்த ஹதீஸை வந்து தஃப்சீர்களில் இதுக்கு விளக்கமாக கொண்டாந்து போடுவாங்க. ஷைத்தான்ட்ட பாதுகாப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மாமீன் மௌலூதின் யூலது இல்லா ஒரு ஷைத்தான் எமசுகு, எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை. ஹீன யூலது பிறக்கும் பொழுது இப்போ இஸ்தஹில்லு சாரிஹமி மெசு ஷைத்தான் ஐயாவு, ஷைத்தான் அதை தீண்டிய காரணத்தினால் உரத்த குரல் எழுப்பி சத்தம் போடுகிறது
இல்லா மரியம ஒபனஹா, மரியமையும் அவருடைய மகனையும் தவிர என்று சொல்லிவிட்டு சும்மா யக்கூல் அபூ ஹுரைரா, பிறகு அபூ ஹுரைரா கூற ஆரம்பிக்கிறார், ஒக்கரவு இன்ஷயத்தும், விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள், இன்னி ஓய்துஹா பிக்க ஒதுர்ரியத்தகா மின ஷைத்தான் ரஜி, இந்த வசனத்தை ஓதிக்கிறங்க, ஆதாரம் காட்டுறார். இந்த வசனத்தில் அந்த கருத்து வருதுங்கிறார். அப்போ இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதை வந்து முதுரஜா நுழைச்சிருக்காங்களே தவிர, இது அபூ ஹுரைரா தான் இந்த வசனத்தை விளங்கி கொண்டு இந்த விளக்கத்தை சொல்லியிருக்காரு தவிர, இந்த இதுக்கும் குர்ஆன் வசனம் சம்மந்தமே கிடையாது. குர்ஆன் சொல்கிற ஒரு ஆழமான கருத்துலேருந்து சுருக்கி ஒன்றுமற்ற ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இந்த ஹதீஸ் மூலம் ஆக்க பார்க்குறாங்க. அது கிடையாது. சைத்தான்கிட்ட பாதுகாப்புனா எல்லா விதமான சைத்தான் தன்மையிலிருந்து அது விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு, வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு சைத்தானியத்தான காரியத்தை என் பிள்ளையை செஞ்சிடக்கூடாது என்ற ஒரு பாதுகாப்பு தேடுதல் தான். இது எல்லாருமே தேடுவார்கள். இது உங்களுக்கு மட்டும் சிறப்பு ஒரு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது விளங்கிக்கணும். அதுக்கு அடுத்தது, அப்போ அல்லாட்ட என்ன செஞ்சாங்கன்னா, இதை என்னுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்வாயான்னு துவா செஞ்சாங்கல்ல. துவா செஞ்ச உடனே அந்த நேர்ச்சை செய்வது பொதுவாக ஆம்பளை பிள்ளை தானே செய்வாங்க, பொம்பளை பிள்ளை செய்ய மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் இணைஞ்சிட்டான்னு கேட்டால், ஃபத்த கப்பலஹா ரப்புஹா, அவருடைய ரப்பு வந்து இறைவன் வந்து அந்த குழந்தையை மரியமை ஏற்றுக்கொண்டான். ஃபத்த கப்பலஹான்னா அந்த குழந்தையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். ரப்புஹா, அந்த குழந்தையுடைய இறைவன் வந்து அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் நேர்ச்சை செஞ்சதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டான்னு என்ன தான், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ அந்த பள்ளிவாசலுடைய இதில் கொண்டு போய் ஒப்படைச்சிரு, அது வளர்க்குறக்காக ஒப்படைச்சிரு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளையும் அந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்காக நேர்ச்சை செய்யலாம் என்பது அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். இப்போ தகப்பலஹா ரப்புஹா, அவரை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். பி கபூலின் ஹசனின், அழகான ஏற்றுக்கொள்ளுதலாக அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டு விட்டான். அம்பத்தஹா, அவளை அந்த குழந்தையை அல்லாஹ் வளர்த்தான். நபாத்தன் ஹசனன், அழகிய வளர்ப்பாக. நபாத்தனா வளர்க்கிறது, அம்பத்தனா முளைக்க செய்கிறது. அம்பத்தங்கிறது வந்து பொதுவாக வந்து பயிர் பச்சைகளுக்கு சொல்லுவாங்க, மனிதனுக்கும் சொல்லலாம். அம்பத்தகா, அவரை அந்த வந்து வளர்த்து விட்டான். நபாத்தன் ஹசனன், அழகிய வளர்ப்பாக வளரச் செய்தான். எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தை அழகான முறையில் எல்லாம் என்ன செஞ்சான், வளர்த்தான். ஓ கஃபலஹா ஜக்கரியா, அந்த மரியமுக்கு ஜக்கரியா பொறுப்பேற்று கொண்டார். ஏன்னா ஜக்கரியா தான் அன்றைக்கி சமுதாய தலைவர். அன்றைக்கி இருந்த பைத்துல் முகத்தஸில் பொறுப்பாளராக இருந்தவர் யார், ஜக்கரியா நபி தான். ஓ கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா வந்து கஃபலஹா, கஃபலன்னா கஃபீலுங்கிறாங்கல்ல, விசா கொடுக்கும்போதெல்லாம் கஃபீல்னா பொறுப்பேற்றுக்கிறது. ஓ கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அந்த மரியமை பொறுப்பேற்று கொண்டார். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப, அப்போ ஜக்கரியா நபி பொறுப்பேற்றுக்கிட்டாரா. பொறுப்பேற்று குழந்தையாக இருந்து கொஞ்சம் பெரிய ஆளாக வந்திருப்பாங்கல்ல, பெரிய ஆளான பிறகு இவர் வந்து அந்த மரியமுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இவர் போகணும்ல. போகும்போது மெஹராபுன்னா அந்த 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 தொழும் திசை இருக்குல்ல, கிபிலாவுடைய திசை, அந்த திசையில் ஒரு ரூம் மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. குல்லமா தகல அலைஹா, அவரிடம் நுழையும் பொழுதெல்லாம், ஜக்கரியா நுழையும் பொழுதெல்லாம், மெஹராபுடன் நுழையும் பொழுதெல்லாம், வஜத ஐந்தஹா, அவரிடத்திலே கண்டார், பெற்றுக்கொண்டார், ரிசுக்கை கண்டார். இவர் சாப்பாடு கொண்டு போகலான்னு போகிறாரு. போனால் ஆல்ரெடி அங்கே சாப்பாட்டோடு உட்காந்துருக்காங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாட்டிருந்து சாப்பிட்னேன் அழகான முறையில் வளர்த்தாங்கிறான்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, தேவையான உணவுகளை எல்லாம் அவன் பொறுப்பேற்று கொண்டு கொடுக்குறான். ஜக்கரியா தான் பொறுப்பாளர் உணவு கொடுக்க போகும்போது வஜத இந்தஹா ரிசுக்கா, அவரிடத்தில் ரிசுக்கை பெற்றுக்கொள்கிறார். அங்கே பார்த்தா மரியமுக்கு முன்னாடி தேவையான சாப்பாடெலாம் இருக்கிறது. கால் அவர் கேட்குறார், யா மரியமே அன்னாலைக்கு ஹாதா, உனக்கு எப்படி இது வந்ததுன்னு அர்த்தம். அன்னாலைக்கு ஹாதா, உனக்கு அவனாண்ட எப்படின்னு அர்த்தம். அன்னாலைக்கு ஹாதா, இது உனக்கு எப்படி கிடைத்ததுன்னு வச்சுக்கிற வேண்டியதான் காலத்து. அப்போ மரியம் சொல்கிறாங்க, ஹூமின் இந்தில்லா, அப்படின்னா மரியம் கொஞ்சம் விவரமான பிறகு நடக்கிற விஷயம். கை குழந்தையாக இருக்கும்போது உள்ளதெல்லாம் தாய்ப்பால் அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் விவரமான பிறகு தான் ஒப்படைக்கவும் செய்யணும். அதாவது பைத்துல் முகத்தஸில் போய் பணி செய்வதற்கு ஒப்படைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வேலை செய்கிறதுக்கு தான் சுமந்துக்கிட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பணி செய்வதற்கு தான் நேர்ச்சை பண்ணாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்போ விவரம் தெரிகிற வரைக்கும் அவங்க அம்மாட்ட தான் இருந்திருப்பாங்க. அதான முறை. விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளைத்தானே ஒரு பணியில் நியமிக்கவும் முடியும். பருவம் அடையணும்ல. அவங்க பருவம் அடைஞ்ச பிறகு தான் இந்த அம்மாவை நான் பணிக்காக ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒப்படைக்க போனால் அங்கே சாப்பாடு அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன செய்யுது, அவங்க அறையில் இருக்கிறது. அப்போ கேட்குறாரு, யா மரியமும் அன்னாலைக்கு ஹாதா, இது உனக்கு எப்படி கிடைத்ததுன்ற உடனே காலத்தை அவங்க சொன்னாங்க, ஹூமின் இந்தில்லா, அது அல்லாவின் புறத்தில் எனக்கு வந்தது. இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷாவ், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக் அளிப்பான், பிகைரி ஹிசாப், கணக்கு இல்லாமல் செல்வத்தை வழங்குவான்.
அப்படின்னு சொல்லி இந்த 37வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜக்கரியா நபி அந்த மரியமை பொறுப்பேற்றுக்க பள்ளிவாசலோட நிர்வாகி அவர் தான் இமாமு, அவர் தான் நபி. அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன செய்கிறாரு, மரியமுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்னமா சாப்பாடு என்னாச்சுன்னு போனால் சாப்பாடு ஆல்ரெடி இருக்குது. இவர் சாப்பாடு ஒரு நாள் கொடுக்கல, ஏன்னா குள்ளமாக தகலை போகும்போதெல்லாம் இருந்துச்சுன்னு வருது. ஒரே ஒரு நாள் அதிசயமாக சாப்பாடு இருக்கலை. ஜக்கரியா போகும்போதெல்லாம் சாப்பாடு ரெடியாக இருக்குவாங்க. அப்போ எல்லா நாள்லையும் எல்லாம் என்ன செய்கிறான்ற அதிசயமான முறையில் அந்த மரியமுக்காக வேண்டி சாப்பாட்டை கொடுக்குறான். இது பெரிய ஒரு அற்புதம் தான். ஏன்னா சிறந்த பெண்ணுன்னு எல்லாம் சொல்கிற காரணத்தினால அவங்கள ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எல்லாம் வந்து ஒரு ஈசா நபி மூலம் வர வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறதுனால அவங்கள எல்லாம் என்ன செய்கிறான், ஒரு சிறப்பு கவனம் எடுத்து இந்த ஏற்பாடை செஞ்சு கொடுக்குறான். அப்போ தான் கேட்குறாரு ஜக்கரியா நபி, என்ன இப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சாப்பாடு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கமா, எங்கேருந்து உனக்கு கிடைக்குது அப்படின்ற உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, காலத்து அவங்க சொல்கிறாங்க, இந்தில்லா, இது அல்லாவின் புறத்திலேருந்து எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சந்தேகப்படாத, இன்னல்லாஹ் யர்சுக் மையஷாவு, நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் பிகைரி ஹிசாப், கணக்கு இல்லாமல். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னால் கணக்கு வழக்கு இல்லாமல் தருவான் அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அடுத்து என்னங்கிறது 37 முடிஞ்சிருச்சா, அடுத்து என்னங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.